ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திவி லைஃப் ஸ்டைல். உங்களுக்கே தெரியும், கொரோனா வைரஸ் பரவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கலான்ற கொஞ்சம் சிம்பிளான டிப்ஸை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயர்லி மார்னிங்கே போய் தேவையான காய்கறிகள்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளோட முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு பக்கெட்லேயோ இல்லை பெரிய பாத்திரத்துலேயோ தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளும் கல்லுப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த காய்கறிகளெல்லாம் ஒரு அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணியிலையும் ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்தால் கூட செத்து போயிடும். இந்த சம்மர் டைமில் நம்ம உடம்புல இருக்க நீர் சத்துலாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் வாழைத்தண்டு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து நிறைஞ்ச காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ மாங்காய் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ மாங்காவுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மாங்காய் பச்சடி செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த வாழைப்பூ வாங்கியிருந்தோம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா வெறும் 5 ரூபா தான். இந்த சம்மர் டைமில் நான்வெஜ் எடுத்துக்கிறத விட அதிகமாக காய்கறிகள் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். ஏன்னா அது உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கும். ஸோ அடுத்தது இந்த வெண்டைக்காய். மாமாவோட ஃபேவரட் வெஜிடபிள் இது தான். ஸோ எப்போ நாங்கள் பர்ச்சேஸ் போனாலும் கண்டிப்பாக வெண்டைக்காய் வாங்காமல் வரவே மாட்டோம். வெள்ளிக்கிழமை அமாவாசை அதெல்லாம் லைனாக வர்றதுனால நாங்கள் வாழைப்பழம் சீப்பாகவே வாங்கிட்டோம். இந்த பெரிய நெல்லிக்காய் முக்கியமாக என்னோடய அத்தைக்காக தான் நான் வாங்குவேன். இந்த நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா சுகருக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த கொரோனா சிச்சுவேஷனில் உங்களுடைய சாப்பாட்டில் காய்கறிகளை அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு ரொம்பவே அத்தியாவசியமாக தேவைப்படுறது இந்த மளிகை சாமானும் அப்புறம் இந்த காய்கறிகளும் தான். இது ரெண்டுத்தையுமே நம்ம வெளியே தான் வாங்கியாகணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சானிடைசர் தான். இங்கே இருக்கிற பக்கத்து கடைக்கு தானே போயிட்டு வந்தோம். பக்கத்து வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தோம், இதுக்கெல்லாம் போய் யாருன்னா சானிடைசர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கைகளை எவ்வளோக்கு விளவு முடியுமோ அவ்வளவு சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் வாங்கியிருந்த இந்த சானிடைசர் ஜெல் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷாயம். ஸோ 2 பாக்கெட் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து நிலவேம்பு பொடி, அடுத்தது பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர். இந்த 2 கஷாயத்துக்குமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது என்னென்னா 200 மில்லி தண்ணியில் 5 கிராம் இந்த பொடியை சேர்த்து 4ல் 1 பங்கு வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெரியவங்களுக்கு ஒரு 50 மில்லியாகவும் சின்ன பசங்களுக்கெலாம் ஒரு 30 மில்லி போலவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கஷாயத்தை சளி, இருமல், காய்ச்சல் இப்படிலாம் இருந்தால் தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த கஷாயத்தை எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் கஷாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போது 200 மில்லி தண்ணியில் 5 கிராம் கபசுர குடிநீரோட பவுடரை கலந்துக்கிறேன். 4ல் 1 பங்கு வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கலந்து குடிச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப் வந்து ஆவி பிடிக்கிறது. நாங்கள் இந்த ஆவி பிடிக்கிற மிஷினை வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தலை பாரமாக இருக்கிறது, தலைவலி, மூக்கடைப்பு, சளி, இருமல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆவி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஆவி பிடிக்கிற தண்ணியில் வந்து நீங்கள் வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. முகம் வச்சு ஆவி பிடிக்கிறதுக்காக இந்த பெரிய சைஸில் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. மூக்கு வழியாக ஆவி பிடிக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜார்லேயே நம்ம எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்றதுக்கான அளவு சொல்லியிருக்காங்க. கொடுத்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த மேலே இருக்க இந்த மூடியை மூடிக்கோங்க.
அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ஆவி பிடிக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஆவி பிடிக்கிற மிஷின் வந்து நம்ம பார்லரில் பார்த்துருப்போம். ஃபேஷியலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. லேசாக உங்களுக்கு காய்ச்சலோ இல்லை சளியோ இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே ஆவி பிடிச்சிருங்க. உடனே உங்களுக்கு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனுடைய நேம் வேப்பக்யூர். என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருந்த ஜாரில் பாதி அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டேப் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை ஆவி பிடிச்சிக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம். சாம்பிராணி போடுறது. வீட்டுக்கு வாரத்தில் 2 முறையாவது வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க. இப்படி சாம்பிராணி போடுறதுனால வீட்டுக்குமே ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நம்ம இதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செய்து யாருமே வெளியே போகாதீங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.